வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் மாயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 25ஆம் பாகத்தில் கவலை ஒழித்தல் பற்றிய 3ஆம் வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். சென்ற வகுப்பிலே கவலைக்கான காரணங்கள் 2, அதாவது திறமையின்மை, அச்சம் என்று பார்த்தோம். இப்போ திறமை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இயற்கை நீதியை பார்த்தோம் என்றால், இப்போ நாற்றங்கால் போடுகிறோமே, ஒரு சிறு பாத்தியிலே விதைகளை தூவி நீர் பாய்ச்சி அதை நாற்றங்கால் போடுகிறோம். ஒரே விதை, ஒரே மண், ஒரே தண்ணீர், ஒரே காற்று, ஒரே சூரியன். ஆனால் பயிர்கள் ஒரே மாதிரி வளரவில்லையே. அப்போ உயிரின வரலாற்றில் ஓரறிவாகிய தாவரத்திலேயே ஒன்று போல் இருக்க முடியாத போது, ஆறறிவாக வந்து பல்வேறு வகைப்பட்ட அனுபவங்களால் போர்த்தப்பட்ட இந்த மனித வாழ்க்கை, இது எப்படி ஒன்று போல் இருக்க முடியும்? எல்லோருமே அதிகபட்ச திறமையுள்ளவனை பார்த்து அவனை போல் நாமும் ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சியும், அதில் ஏற்படுகின்ற தோல்வியினால் வருகின்ற விரக்தியுமாக வாழ்க்கையை நாம் சிதைத்துக் கொள்கின்றோம். இது இயற்கை நீதி அல்ல என்பதை புரிந்து கொண்டால்தான் பல்வேறு தரமாக அமைந்திருக்கின்ற திறமைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். திறமை இல்லாத போது இந்த வாழ்க்கை எப்படி நாம் வெற்றிகரமாக நடத்துவது என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது அது அச்சமாக, பயமாக வடிவெடுக்கும். எனவே இது எல்லாம் புரிந்து கொண்டு எது நாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வினைப்பதிவோ, அந்த வினைப்பதிவுக்கு தக்க வாழ்க்கைதான் விதைக்கு தகுந்த பயிர் போல வினைக்கு தகுந்த வாழ்க்கைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று நமக்கு இயற்கையை புரிய வைக்க முயன்றார் வல்லபெருந்தகை. எப்படி குளத்தில் இருக்கின்ற தண்ணீரின் உயரத்தை பொறுத்து தாமரையின் தண்டு அமைகிறதோ, அதே போல மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நம்முடைய ஆத்மாவிலே என்ன வினை பதிவுகளை நாம் சுமந்து வந்திருக்கின்றோமோ, அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து சம்பத்துகளும் அமையும். சரி, இதை மாற்றவே முடியாதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, சிறிதளவு இதை மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் இயற்கை விதியே செயலுக்கு தக்க விளைவு என்ற அமைப்பு தானே. அப்போ நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை பெற வேண்டும் என்ற முயற்சியும்,
நம்மிடத்தில் வேண்டாத ஒன்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியும் செய்கின்ற போது, அந்த முயற்சிக்கு தக்க விளைவு என்பதும் இயற்கை விதியே தானே. செயலுக்கு தக்க விளைவு என்பதும் இயற்கை விதியே தான். அதை வள்ளுவரன் சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாது. எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய முயற்சியின் மூலமாக நம்முடைய திறமைகளை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அவசியமில்லாத பயத்தை போக்கிக் கொள்ள முடியுமோ, அந்த பயிற்சிகள் மூலமாக, விளக்கங்கள் மூலமாக நம்மை நாம் சற்றே மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதும் விதியின் கணக்கிலே தான் வரும். எனவே அதற்கான முயற்சி எடுத்து அந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்திக் கொள்ளலாமே தவிர, உதாரணமாக 30 மதிப்பெண்கள் பெற்று தோல்வி அடையக்கூடிய ஒரு மாணவன் 40 மதிப்பெண்கள் பெற்றால் பாஸ் ஆகி விடலாம். அப்போ 10 மதிப்பெண்கள் அவனுக்கு பிரச்சனை. அப்போ அதற்கு தகுந்த ஒரு டியூஷன் ஆசிரியரிடத்திலே மாலை நேரத்திலேயோ, காலை நேரத்திலேயோ ஒரு சிறப்பு பயிற்சியாக மீண்டும் அதே பாடத்தை நடத்த, அவருடைய திறமையை வைத்து இவனுக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு வழிகாட்ட, அந்த 10 மதிப்பெண் அளவுக்கு அவன் உயரலாம். ஆனால் 30 மதிப்பெண் பெறுகின்ற மாணவனை எப்படியாவது 100 மதிப்பெண் பெற வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்பட்டால், அல்லது அந்த மாணவனை ஆசைப்பட்டால், இது சாத்தியமாகுமா? 30லிருந்து 100 பெறுவது சாத்தியமாகுமா? இல்ல. எனவே என்னதான் வெளியில இருந்து திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகளை நாம் மேற்கொண்டாலும், ஒரு 10, 15% தான் நம்முடைய இயல்பிலிருந்து மேன்மை பெற முடியுமே தவிர, 30லிருந்து 100க்கெல்லாம் போக முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. இதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. அப்ப 90 வாங்குகின்ற மாணவன் 100 மதிப்பெண் பெற வேண்டும் என்றால், அதுக்கு டியூஷன் வைத்து 100க்கு 100 வாங்க முடியும். 30 வாங்குபவன் 40 வாங்கலாமே தவிர 100 வாங்க முடியாது. இதெல்லாம் இயற்கை நீதிகள் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, தவம் நமக்கு துணை செய்யும். தத்துவம் நமக்கு துணை செய்யும். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்று சொல்வார்கள். யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தியானம். உடனே ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் நாம் சாதனைகளை எப்படி செய்வது? செய்ய முடியாது என்பதுதானே உண்மை. சாதித்தவர்கள் எல்லோருமே வெறும் பயிற்சியினால் மட்டுமே சாதித்திருக்கிறார்களா? அவர் உடல் கூறு, சிந்தனை திறம், வைராக்கியம் இதெல்லாம் சஞ்சித கர்ம வினைகளை பொறுத்தது. அதனோடு பிரார்த்த கர்ம இணைகின்ற போது சாதிக்க முடியும். சஞ்சிதத்தில் இல்லாத ஒன்றை சாதித்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எப்படி முடியும்? இதனுடைய விளைவுதான். அதாவது இன்றைக்கு உலகத்துல காசேதான் கடவுள், பதவிதான் சாதனை என்ற ஒரு மனோபாவம் வந்ததற்கு காரணம் என்ன என்றால், தன்னிடத்திலே இல்லாத ஒன்றை அடைய விரும்புகின்ற ஒரு வேகத்தில் வளர்ந்ததுதான் அதர்மங்கள். எப்படியாவது பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறி வந்துவிட்டது என்றால், அங்கே தர்மம் இருக்காது. அதர்மம் தான் மேலோங்கி நிற்கும். அப்ப உலகத்தில் அதர்மங்கள் மேலோங்கி வந்ததற்கு காரணம் என்ன என்றால், தனக்கு அமைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத மன கொந்தளிப்பே இதற்கு காரணம். அதை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தேடுகின்ற போது அதர்மத்தின் வாசல் திறக்கப்படும்.
அதற்கு துணை போவதற்கு சில திருடர்களும் இருப்பார்கள். இப்படி உலகமே இன்றைக்கு கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு பாடலிலே சொன்னது போல, காலம் போக போக இந்த திறமைதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான அறத்தின்படி, தர்மத்தின்படி முயற்சித்து அதுல இன்னொரு 10% வருகிறதா? சரி. அது ஏற்றுக்கொள்கின்ற போது அடுத்த தலைமுறை இன்னொரு 15% கூடுதலாக வரலாம். அடுத்த தலைமை இன்னொரு 20% கூடுதலாக வரலாம். இப்படித்தான் எப்படி பதியன் போட்டு போட்டு ஒரு வகை தாவரத்திலே உயர்ந்த ரகத்தை நாம் பெறுகிறோமோ, அதே போல ஒவ்வொரு சந்ததியும் ஒரு தலைமுறை தானே. அதிலே பதியன் போட்டு வர 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 மாற்றங்கள் மேன்மை நோக்கி வரும். இப்படித்தான் படிப்படியாக நம் சாதனைகளை சாதிப்பதற்கு முனைய வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நினைத்தவுடனே ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அது இயற்கையில் சாத்தியமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தாய் கொண்டு வந்த வினை பதிவுகள், அதோடு நாம் பயிற்சிகள் மூலமாக, வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக அதை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்வினை பிராரப்த கர்ம பயிற்சிகள், இந்த இரண்டும் சேர்ந்தது அடுத்த சந்ததிக்கு பிறவி குணமாக அமையும் அல்லவா? இதற்காகத்தான் சமூகத்திலேயே அந்த திறமைகளை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் கல்வி முறை. இப்ப கல்வி என்பது என்ன? ஒருவர் பெற்ற மேன்மையை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு முறைதானே கல்வி. அதே போல தொழில் டெக்னாலஜி என்பது ஒருவர் கண்டெடுத்த தொழில்நுட்பத்தை அடுத்தவருக்கு கற்றுத்தருவதுதானே தொழில்நுட்பம். இப்படி சமுதாயமே ஒரு மேன்மையை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறிந்த ஒருவர் அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தானே கல்வி முறை. எனவே இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இதுல திறமை என்று ஒன்று பேசுகிறோமே, திறமை என்பது என்ன? பொதுவாக நாம் வளர்த்துக் கொள்வது திறமை என்று சொல்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் 100க்கு 100 வாங்க வேண்டும் இல்லையா? அப்பதான் வளர்கிறது என்று அர்த்தம். அப்ப திறமை என்பது என்ன என்றால், நம்மிடத்திலே சஞ்சித கர்ம வினைப்படி அமைந்த தன்மை, குவாலிட்டி. சமுதாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற தகுதிகள், இந்த இரண்டும் இணைந்துதான் திறமை. தன்மை பிளஸ் தகுதி ஈக்குவல் டு திறமை. அதனால குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களே. அப்ப குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றோம்? இதை படிச்சிருக்கிறோம், பிளஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் நாம பயிற்சி பண்ணி சாதிச்சிருக்கிறோம். அதான குவாலிஃபிகேஷன். அப்போ குவாலிட்டி, இன்ஹரண்ட் கேரக்டர், அதாவது சஞ்சித கர்மாவின் படி அமைந்த தன்மைகள் பிளஸ் சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தகுதிகள், இந்த இரண்டின் வெளிப்பாடே திறமை. இப்படி அந்த திறமையும் ஒரு எல்லைக்குள் தான் வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர நாம் விரும்புகின்ற வானத்தை தொட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயத்தை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம். அது போதுமானதுதான். சரி, இப்போ இந்த இரண்டையும் நாம் ஆசைப்படுகின்ற அளவுக்கு பெற வேண்டுமே என்ற ஒரு மயக்கம் சமுதாயத்துல உண்டு. முயற்சி செய்தால் வானத்தையும் எட்டலாம் என்று மோட்டிவேஷன் என்று மக்களை தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையும் உண்டு.
இப்ப அப்படி முயற்சி செய்து ஒருவன் உச்சத்தை தொட முடிந்ததா என்று பார்க்கின்ற போது, யாரோ ஒருவருக்கு அந்த 90லிருந்து 100 போகக்கூடிய சாதனை இருந்திருக்கும். அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள். இப்போ ஒரு புத்தகத்தை என் நண்பர் காட்டினார். நீங்களும் லீடர் ஆகலாம் என்று ஒரு புத்தகம். அவர் சொன்னார், "ஐயா இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு பாருங்க" என்றார். நான் இப்ப அந்த புத்தகத்தை வாங்கி அப்படி புரட்டி பார்த்தேன். ஹிட்லர், அலெக்சாண்டர், இந்திரா காந்தி, நேரு, காந்தி என்று பல தலைவர்கள், தொழில்துறை சாதனையாளர்கள் பற்றியெல்லாம் அந்த புத்தகத்திலே சிறப்பாக எழுதியிருந்தார் அந்த ஆசிரியர். நான் உடனே அதை பார்த்துவிட்டு அந்த நண்பரிடத்தில் அந்த புத்தகத்தை கொடுத்துவிட்டு சொன்னேன், "சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் இதில குறிப்பிட்டிருக்கின்ற எந்த தலைவரும், நீங்களும் லீடர் ஆகலாம் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு தலைவரானவர்கள் அல்ல" என்று. அவ்வளவு ஏன் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரே ஒரு எழுத்தாளரே தவிர, அவர் தலைவர் அல்ல. அப்ப அவரே லீடர் ஆகாத போது, நீங்களும் லீடர் ஆகலாம் என்று புத்தகத்தை மட்டும் எழுதி மற்றவரை தூண்டினால், இது எப்படி சரியா இருக்கும்? ம். சாதிக்க முடியும் என்றால் முதலில் தான் சாதித்து காட்டணும். அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இவர் எழுத்தாளராக இருந்து கொண்டு அடுத்தவரை நீங்கள் லீடர் ஆகலாம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி விற்பனை செய்தார். இது எப்படி சிந்திக்கின்ற அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? படிப்பார்களா? எனவே இப்படித்தான் இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். தரம் இல்லாதவர்கள் தரத்தை பற்றி மக்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இதெல்லாம் நாம தான் சிந்தித்து பார்த்து புரிந்து கொண்டு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற இயற்கை விதியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. நிம்மதியான வாழ்வுக்கு கவலை இல்லாத வாழ்க்கைக்கு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சரி, இப்போ அடுத்தது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள். இதை விவேகானந்தர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்கிறார். ஏனென்றால் வாழ்க்கை என்பதே ஏற்கனவே கொண்டு வந்த வினை பதிவுகளுக்குரிய விளைவை சந்திக்கின்ற காலம்தான். அதாவது உடனே இது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லையே, அப்பப்போ வெற்றிகள் வந்து விடும், தோல்விகள் வரும், நாம பாட்டுக்கு ஒரு இருந்துட்டு போலாமே என்ற ஒரு எண்ணம், ஒரு விவாதம் நமக்கு தோன்றும். இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தினசரி நம்முடைய கடமைகளை செய்கிறோம். காலை எழுந்த உடனே காலை கடன்களை முடிப்பது, உணவு அருந்துவது, தொழில் செய்வது, இது எல்லாமே வினை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் அன்றைய கடமைகள். வாழ்க்கை, இயக்கம் என்று இருந்தால் இது நடந்துதான் ஆகும். இதெல்லாம் அன்றைய கடமைகள். அப்ப வினை பதிவு, வினை என்பது எப்போது வெளிப்படுகிறது என்றால், இந்த இயல்பான வாழ்க்கையோடு சில மேன்மைகள், சாதனைகள், அதோடு எதிர்பாராத சில நிகழ்வுகள், நல்லதோ கெட்டதோ, இப்படி அமைவதுதான் வினை பயனாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, வாழ்க்கை தினசரி கடமை எல்லாமே வினைதான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவை எல்லாமே உடல் பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு, இனவிருத்திக்கு என்று அமைந்த நீதிகள். இதுல வினை பதிவு என்பது என்ன என்றால், நம்முடைய எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய அல்லது நாம் பெற்ற அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ஒரு சாதனையாக மாறக்கூடிய ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய அளவுக்கு வருகிறது அல்லவா? அவை எல்லாமே அனுபவங்களுடைய தொகுப்பாக சேர்ந்து அடுத்த சந்ததிக்கு தான் போகும். எனவே தினசரி கடமைகள் வேறு, நாம் கொண்டு வந்து வினைப்பதின் விளைவு எப்ப சந்திக்கிறோம் என்பது வேறு. இதை நம்ம தெளிவா புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், இந்த விதி அப்படின்ற அந்த சொல்லுக்குரிய கருத்தை குழப்பம் இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் விமர்சனம் செய்ய வேண்டியது இல்லையா என்றெல்லாம் சில பேர் கேட்பாங்க. அது அல்ல விதியினுடைய கருத்து. எல்லாம் நம்ம செய்கிறோம், எதிர்பாராமல் ஒரு நன்மை வருகிறது. அது விதியின் விளைவு.
எப்பவும் போல செய்றோம். எதிர்பாராம ஒரு நட்டம் வந்து விட்டது, ஒரு விபத்து வந்து விட்டது. இது விதியின் செயல். இப்படித்தான் விதியுடைய பயனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நாம தூங்கி எந்திரிக்கிறது வந்து எல்லாமே விதி விதின்னு இருந்தா, அப்ப எதை நம்ம வந்து ஒரு முயற்சி, அறிவு பயன்படுத்த முடியும்? அறிவையே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கான ஊக்கம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, வெற்றி இருக்காது. எனவே இதெல்லாம் ஒரு விதை எப்படி விருட்சமாக வளர்கிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதிலே வெளியிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு உரம், தண்ணீர், நல்ல சத்துள்ள மண் இதெல்லாம் அதற்கு ஒரு ஊக்கமாக இருந்து அந்த விதையை சற்று கூடுதலாக விளைச்சலை தரக்கூடிய வகையிலே வளர்க்குமே தவிர வேறொன்னும் இல்லை. எனவே இந்த வினை பதிவையும் நம்முடைய இந்த பிறவியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அளவுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறமைகள் இதெல்லாம் புரிந்து தான் நடத்தணும். எனவே நாம வளர்கின்ற காலத்தில் நம்முடைய திறமை எவ்வளவோ தெரியாது. ஆனாலும் அதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே கல்வி, பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, பிறகு அதற்கென்று சில நிறுவனங்கள், இப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் தனியா ஒரு நிறுவனம் இருக்கும். இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியார் நிறுவனங்கள் இருக்கும். அப்ப எதில ஆர்வம் இருக்கோ அந்த நிறுவனத்திலே பயின்று, அவர் கற்றுக் கொடுக்கும் நுட்பங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டால், நாம் விரும்புகின்ற சிலவற்றிலே கொஞ்சமாவது சாதிக்கலாம். அல்லது சஞ்சீத கர்மாவும் துணை இருந்தால், அதை வெற்றியே பெறலாம். இப்போ பாட்டு, டான்ஸு, பல இசை கருவிகளை வாசிப்பது, இதெல்லாம் பாருங்களேன். யாருமே சம்மந்தம் இல்லாம வந்து அதுல சாதனை செய்வது, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கோ ஒன்று நிகழலாமே தவிர பொதுவான விதி கிடையாது. எல்லாம் சங்கீத குடும்பத்திலிருந்து வர்றவங்க தான் சிறப்பாக அதுல மேன்மைக்கு வர்றாங்க. ஸோ அதேபோல தொழில்நுட்பம், மற்ற கலைகள், சாதனைகள் எல்லாமே திடீர்னு ஒரு பிறவிலே சாதிப்பது சாத்தியம் இல்லை கிட்டத்தட்ட. அப்போ பிறவியின் தொடராகத்தான் அது மேன்மை பெற்றுக் கொண்டே வருகிறது. இது தாவரங்களிலேயே அப்படித்தான். இப்போ நம்ம தாவரங்களை கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி மூலமாக 2 வகையான தாவரங்களை இணைத்து அதை புதிய வகை உருவாக்க முயல்கின்றோம். முதல் கிராசிங்லேயே 100% வெற்றி வராது. ஒரு 10% தான் வரும். தொடர்ந்து 5, 6, 7 கிராஸ் வருகின்ற போது அந்த மாற்றம் மேன்மை பெற்றுக் கொண்டே வரும். சரி 100 வாங்க வேண்டும் என்று அதற்கு மேலும் 8வது, 9வது, 10வது என்று அடுத்தடுத்த கிராஸ் பில்டிங் பண்ணுகின்ற போது ஸ்டேபிள் கேரக்டர் இல்லை என்று விஞ்ஞானமே நிரூபித்திருக்கிறது. அப்ப தாவரங்களிலேயே 2 வேறுபட்ட இனங்களை இணைக்கின்ற போது 7 தலைமுறை வரைக்கும் என்ன மாற்றமோ அதுதான் நிரந்தரம். அதற்கு மேல் நாம் விரும்புகின்ற 100% மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்ற விதி இருக்கின்ற போது கடைசியாக வந்தது மனித இனம். அதில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆசைப்பட்ட அளவுக்கு திறமை வளர்த்துக் கொள்ள முடியுமா? இல்லை நாம் ஆசைப்பட்ட அளவுக்கு குழந்தைகளை திறமைசாலியாக மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் இயற்கை விதி. இது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. சரி, இப்போ திறமை அச்சம் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இப்போ முயற்சியை எடுக்காமல் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் என்னதான் திறமை இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் அந்த இருக்கின்ற திறமைகளையும் பயன் கொள்ள முடியாது, வெளிப்படுத்த முடியாது. வளர்ச்சி என்பதும் இருக்காது. இன்றைக்கு எத்தனையோ அனுபோக பொருட்கள், வாழ்க்கைக்கு செல்போன் வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் பயன்படுத்துகின்றோம். சரி, ஒரு போன் கண்டுபிடிச்சாச்சு என்று விட்டுவிடுகிறார்களா? அதிலே தொடர்ந்து ஆராய்ந்து 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 நியூ டெக்னாலஜி, நியூ வெரைட்டி, அட்வான்ஸ் மாடல் என்று தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த விஞ்ஞான கருவியாவது உச்சம் தொட்டு விட்டது சொல்ல முடிகிறதா? இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ அந்த துறையில் உலகத்திலேயே தேர்ச்சி பெற்ற அறிவுடைய ஒருவர் கூட 100% இந்த கருவியிலே இதற்கு மேல் வளர்ச்சிக்கு சாத்தியமில்லை என்று முடிவு சொல்ல முடியவில்லையே. இன்னும் காலம் போக போக வளர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும்.
எனவே அது அந்தந்த தலைமுறையில் ஒரு மனிதனுடைய அந்த ஜீன் கேரக்டர் பிளஸ் எஃபர்ட்ஸ் இதை பொறுத்து வெளிப்பட்டு கொண்டே இருக்குமே தவிர 100% இது வரைக்கும் யாரும் தொட்டதில்லை விஞ்ஞானத்திலே கூட. ஸோ இந்த விதியெல்லாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய திறமைகளை ஏற்றுக்கொள்ளவும் அதோடு மனம் நிறைவு பெறவும் முடியும். சரி, இதுல நாம் விரும்பியதை ஓரளவுக்காவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்வது? ஒரு செயல்முறை. அதுக்கு மகிழ்ச்சி ஒரு 3 நிலைகள் சொல்வார்கள். பிளான்டு ஒர்க், அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நம்ம திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முனைந்தாலும் சரி, அது எப்படி செயல்படுத்துவது என்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதற்கு விடையாக மகிழ்ச்சி சொல்லக்கூடியது 3 அம்சங்கள். பிளான்டு ஒர்க், அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இந்த நாம் விரும்புகின்ற ஒரு சாதனையை சாதிக்க வேண்டும் அல்லது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் முதலில் தேவையானது திட்டமிடுதல். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன செய்யறோம்? நமக்கு என்னென்ன வசதிகள் வேண்டும், அதை தகுந்தாற் போல எந்தெந்த அறையை எங்கே அமைக்க வேண்டும், அதுல என்னென்ன அளவிலே அடி கணக்கிலே அந்த அறை அமைய வேண்டும். இதை நம்முடைய தேவை பொறுத்து முதல்ல முடிவு செய்கிறோம். அதன் பிறகு அதுக்கு தகுந்த ஒரு பொறியாளரோ அல்லது ஒரு மேஸ்திரியோ தேர்வு செய்து அவரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்படைத்து அவர் நல்லபடி செய்து கொடுப்பார் என்று நம்பி தருகிறோம். நம்பியவாறு செய்து முடிப்பதும் உண்டு. முரணாக போகிற போது வேறொரு ஆளை தேட வேண்டிய நிலை வருவதும் உண்டு. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நல்லவன் நம்பி கொடுத்தது கடைசியில பார்த்தா எங்கேயாவது ஓட்டையாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் குறைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நாம் என்னதான் திட்டமிட்டு செய்தாலும் அது சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். விழிப்போடு இருந்து கண்காணிக்கணும். சரி, என்னதான் கண்காணிப்பு இருந்தாலும் ஏமாற்றுன்னு இருக்கு பாருங்க. ஒரு வீடு கட்டுறோம், முறைப்படி பார்த்தோம் என்றால் இந்த சிமெண்ட், மணல், தண்ணி ஊற்றி கலவை கலக்கிறாங்க. இன்ஜினியருடைய கணக்குப்படி அது ஒரு மணி நேரத்துக்கு மேல வைக்க கூடாது. அப்ப அந்த பிடிப்பு இருக்காது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம என்னதான் பக்கத்துல சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான். சரி, இவ்வளவு துரத்தி விட்டுட்டு வேற ஆள் பிடிக்கலாம்னு சொன்னா அவனும் அதே தான் செய்வான். இப்ப என்ன ஆகுதுங்க? கட்டடம் கட்டி முடித்த பிறகு 10 வருஷத்துலயே அங்கங்க கிராக் வரும். அங்கங்க கொஞ்சம் அது மேடா நிற்கும். தட்டி விட்டா அப்படியே அந்த பூச்சி கீழே விழுந்து போகும். இப்ப யாரை நொந்து கொள்வதுங்க? இவ்வளவு லட்சம் போட்டு கட்டின வீடு 10 வருஷத்துல இப்படி இருக்கே அப்படின்னா, இப்படித்தான் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல லேபர் கிளாஸ் இப்படித்தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இதே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, நான் கண் கூட பார்த்த காட்சி. அவங்க வந்தவுடனே அவ்வளவு நீட்டா கீழ ஒரு ஷீட் போடுறாங்க. அதுக்கு மேல அந்த பாக்கெட் பிரிச்சு சிமெண்ட், மணல் எல்லாம் அதே கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு பாத்திரத்துல போடுறாங்க. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்றாங்க. கீழ சிந்தாம எடுத்து போய் மேல பூச்சு பண்ணி முடிச்சுட்டு, மறுபடியும் அடுத்த அந்த ஒரு சட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த பாத்திரத்துல மறுபடியும் ஃபில் பண்ணி மேல கொண்டு போறாங்க. மொத்தமா போட்டு கொட்டி, கலக்கி வச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த கணக்கு என்னவோ, அந்த முறை என்னவோ, அதை பெறலாமல் செய்வது என்ற ஒழுக்கம், அந்த ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி இங்க இருக்குது. ஆனா இது தமிழ்நாட்டுல, இந்தியாவுல பரவலா இல்ல. அப்ப இந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை கல்வி கிடையாதுங்க. நீங்க ஒரு தொழில் செய்வதுல பேசிக்கலா +2 வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்றே ஆக வேண்டும். ஏன்னா, அப்பதான் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கும். இப்ப சமீபத்துல கூட ஒரு சின்ன ரிப்பேர் பண்ணோம். சொல்லும்போது நல்லா தலையாட்டுறாரு. அவன் புரிஞ்சு ஆட்டல. அவனுடைய இயல்பு தலையாட்டுறதுன்னு வச்சிருக்கிறான். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ! தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறோம். கடைசியில பார்த்தோம்னா, பக்கத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணினாலும், ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னு அவன் தான் செஞ்சிருப்பான்.
என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னா, இப்படித்தாங்க செய்யணும் அப்படிம்பா. அப்ப அவருடைய அறிவு என்ன? கேட்பதை கேட்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவோடு கிடையாது. வெறுமனே புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவோம். இப்ப எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? எந்த லேபர்ஸ் கரெக்ட்ன்னு செலக்ட் பண்ணுவீங்க? அப்போ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறம், கல்வி என்பது என்ன என்றால், சாதிப்பது இல்லைங்க. இந்த அறிவை அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை கொடுப்பது கல்விதான். எப்படி? ஒரு புக்ல படிக்கிறோம். மூளை அதை பாவனை செய்யும், சிந்தனை செய்யும். எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணும். அப்போ ஒரு 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் கல்வி கற்கின்ற போது, அந்த மூளை ஒன்றை பார்க்கவும், சிந்திக்கவும், புரிந்து கொள்ளவும் பக்குவப்படுகிறது, பயிற்சி படுகிறது. இந்த அறிவு இருந்தா தான் எதையுமே நம்ம தொழில்ல அப்ளை பண்ண முடியும். அப்ப இந்த அறிவே இல்லாதவங்க தான் இங்க லோ கிளாஸ் லேபர் எல்லாமே. இந்தியா பொறுத்தவரைக்கும் கட்டிட தொழிலு, தச்சு தொழில்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பு இருக்காது. ஏதோ எழுத தெரிஞ்சாலே பெரிய சாதனையா இருக்கும். இவங்க தான் இந்த ஒண்ணும் தெரியலன்னா போய் சித்தார் வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ அப்படின்னு அவன் மேஸ்திரி ஆயிடுறான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அவனுக்கு எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கும்? எனவே கல்வி என்பது என்னன்னா, ஒரு டிகிரி மட்டும் இல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறத்தை வளர்ப்பது கல்வி. இதுதான் பர்ப்பஸ் ஆஃப் எஜுகேஷன். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, ரேஷனல் அப்ரோச். அந்த இதெல்லாம் ஒரு சிந்தித்து, தெளிந்து நல்ல முடிவை எடுக்கக்கூடிய அறிவு திறத்தை வளர்ப்பதுதான் கல்வியுடைய நோக்கமே தவிர, நம்ம எதை படித்தாலும் அல்டிமேட் என்ன ஆகும்? அந்த அறிவு திறம் கூடுதலாகும். டெக்னாலஜின்னு வரும்போது, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி இருக்கும். பொறியியல் படிச்சவரு மருத்துவம் பார்க்க முடியாது. மருத்துவம் படிச்சவரு பொறியியல் பார்க்க முடியாது. அப்போ அந்த துறைகளை பிரித்து, பிரித்து அதிலே நாம் அறிவை விருத்தி செய்து கொள்கின்றோம். இப்படித்தான் நம்ம கல்வி மூலமாக அறிவை பழக்கிக் கொள்கிறோமே தவிர, அந்த கல்வியே இல்லை என்றால், அது அறியாமையாகத்தான் இருக்கும், முட்டாள்தனமா தான் இருக்கும். சொன்னாலும் புரியாது. அ என்னன்னு புரியாது. அப்ப என்ன ஆகுது? அவனுடைய வாழ்க்கைய பாருங்களேன், எப்பவும் இன்பத் துன்பத்திலே தான் இருப்பான். இதிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட நினைக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் அறியாமை காரணம் என்னன்னா, கல்வியுடைய முக்கியத்துவம் இருப்பதனால தானே வலுப்பெருந்தே கல்வியுடைய அத்தியாவசியத்தை பற்றி ஒரு அதிகாரமே குடுத்திருக்கிறாரு. சரி. அடுத்தது இப்படி பிளான்ட் ஒர்க், அவேர்னஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். அதாவது இப்ப நாமே ஒரு தொழில் செய்றோம் வச்சுக்கங்களேன். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். படிச்சு முடிச்சாச்சு. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். அலுவலகத்துல வேலைக்கு போனா அது வேற. அவங்களுடைய பிளானிங் ஒர்க் அவங்க பார்த்துப்பாங்க. சுய தொழில் என்று வருகின்ற போது, நாம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா, அது எப்படி என்னென்ன பொருள் வேணுன்றதெல்லாம் யோசிக்கணும். அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு யோசிக்கணும். நாம் எதிர்பார்த்தது போல அங்கே வேற மாதிரி ஒரு விளைவு வரலாம். அப்போ இதை நாம் முன்ன யோசிக்கவில்லையே! அப்ப இதை எப்படி வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வது? அப்ப அந்த இடத்துல உடனே அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் தேர்வு செய்து பார்த்து அதை மாற்றியமைப்பது. அப்போ திட்டமிடுதல், கண்காணித்தல், வெற்றியை நோக்கி அவ்வப்போது செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்து கொள்ளுதல். இந்த 3ம் இருந்தால்தான் நாம் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். அப்ப திறமை பெருக பெருக அச்சம் தானே ஓடிப்போகும். பயம் என்பது எப்ப வருங்க? நம்மால முடியாதுன்னு நினைக்கிற போது தானே பயம். இப்போ 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. அடிக்க முடியும் என்ற ஒரு தற்காப்பு கலை தெரிந்தவர்களுக்கு பயம் இருக்காது. எதுவுமே கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவன் நம்ம அடிச்சிருவானோன்னு பயப்படுவான். நம்ம காப்பாத்திக்க முடியும் என்ற ஒரு கலை கற்றிருந்தால் பயம் இருக்காது. இதே மாதிரி தான் எல்லா தொழிலையும். நல்ல வண்டியை கற்றிருந்தோம்னாக்க ஆக்சிடென்ட் ஆகுன்ற பயம் இருக்காது. அரைகுறை கத்திருந்தா எங்க முட்டிருவோம் பயம் இருக்கும். அப்போ திறமை பெருகுகின்ற போது, திறமை வளர்கின்ற போது பயம் அற்று போகும். சாதனைகள் மூலமாக செய்த பெற்ற வெற்றிகளின் மூலமாக பயம் அற்று போகும். சரி. இதுல இப்போ ஏற்கனவே எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பது நாம் கொண்ட வினைப்பதிவு என்பதை பார்த்து விட்டோம்.
இதுல பொதுவா மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நம்முடைய திறமைகளை சரியா கணிக்க முடிவதில்லைங்க. அதாவது இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த கார்ப்பரேட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அகெயின்ஸ்ட் தி கார்ப்பரேட். கார்ப்பரேட்காரன் தான் நம்மள ஏமாத்துறாங்க. அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் இத வச்சே இங்க மக்கள குழப்பிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சில பேர் என்கிட்ட கேட்கிறபோது நான் நான் அவர்ட்ட சில கேள்வி வைப்பதுண்டு. இப்போ நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க. ஒரு புரொப்ரைட்டரி கன்சர்ன் ஆரம்பிக்கிறீங்க. தொழில் நல்ல வெற்றிகரமாக வளர்கிறது, வளர்ச்சி அடைகிறது. இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க ஒருத்தர்னால மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப என்ன செய்றீங்க? இன்னொருத்தர வேலைக்கு வச்சுக்கிறீங்க. இன்னும் நல்ல தொழில் வளர்ச்சி பெறுகுது. 10 பேர் வேலைக்கு வச்சுக்கிறீங்க. இன்னும் தொழில் நல்லா வளருது. ஒரு 50 பேர வேலைக்கு வைக்கிறீங்க. இப்போ உங்களால மேய்க்க முடியல அப்படின்ற போது, அதுக்கு ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தர போடுறீங்க. இப்படியே டெவலப் ஆகிட்டே போய் ஒரு 500, 1000 பேர் ஆகுற போது, இப்ப என்ன பண்றீங்க? புரொப்ரைட்டரிலருந்து பார்ட்னர்ஷிப் போடுறீங்க. பார்ட்னர்ஷிப்லேருந்து லிமிடெட் கம்பெனின்னு போறீங்க. அல்லது ஒரு அசோசியேஷன், சொசைட்டி இப்படி ஏதோ ட்ரஸ்ட்ன்னு ஏதோ போய்க்கிறீங்க. இப்ப இதுக்கு பேர் தானே கார்ப்பரேட். அப்போ ஒரு தனி மனிதன் வளர்ச்சி கார்ப்பரேட். அது மட்டும் இல்ல. நீங்க கார்ப்பரேட் இல்லன்னா எதை சாதிக்க முடியும்? இப்ப பெரிய ரோடு போடணும். நீ ஒரு கொத்தாளு, நீ ஒரு கொத்தனாரு, நீ போய் ரோடு போடணும்னு சொன்னா ரோடு எப்படி இருக்கும்? அப்ப கார்ப்பரேட் அப்படின்னா அந்த டெக்னாலஜி, மெஷினரி அதுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் கோடிக்கணக்கான பணம் உள்ள மெஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த காரியம் வந்து சிறப்பாக நடக்கும். நீங்க அது வேண்டாம் அப்படின்னா எப்படி வளர்ச்சி இருக்கும்? ஸோ அரசியல்வாதி சொல்வதை இது சரியா, தப்பா என்று கூட சிந்திக்க முடியாத அறிவாளிகள் இங்க தமிழ்நாட்டிலே நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு சுய சிந்தனை இல்லாம நான் இந்த கட்சி, எந்த கட்சி, எந்த கட்சி? யார் மக்களுக்கு நல்லது செய்றானோ அவன் நல்ல கட்சி. எவன் செய்யவில்லையோ அவன் புறக்கணிக்க வேண்டிய கட்சி. இவ்வளவுதானே. அப்ப இந்த தேர்வு செய்வதற்கு படித்தவர்களே இங்க இல்ல. எனக்கு வேதனை என்னன்னா, இங்க படித்தவர்களே இப்படித்தான் அந்த கட்சி, இந்த கட்சி இருக்கிறாங்களே தவிர, யார் மக்களுக்கு நல்லது செய்றாங்க, எது நல்லது, எது கெட்டது என்று தேர்வு செய்யக்கூடிய அறிவு கூட இல்லை. அப்ப படிப்பு குறையான்னு இல்ல. சிந்திக்கின்ற அறிவை பயன்படுத்தவில்லை. அதான் குறை. அப்ப பயன்படுத்துகின்ற போது தான் தெரியும் இவங்க என்ன செய்றாங்க, அதோட ரிசல்ட் என்ன? அப்ப வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சி எப்படி வரும்? யார் செய்ய முடியும்? இப்படிலாம் சிந்தித்து பார்க்கின்ற போது தான் சரியான கணக்கு புரியும். அதான் சாமி சொல்லுவாங்க, "தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால், ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார்." எப்பவும் கவலை, பயம்னே இருந்துன்னு வச்சுங்களேன், ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அதுக்குள்ள அ அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க. எல்லா தொழிலுமே நமக்கு முன்னோடிகள், பின்னக்கல்ஸ் அப்படிம்பாங்க. நமக்கு முன்னோடிகள் இருப்பாங்க. அவர்கள்ட்ட போய் நம்ம கற்றுத்தான் வாழ்க்கையே வந்து எல்லாம் கற்ற பிறகு தான். ஒன்றுமில்ல. ஒரு அ, ஆ, இ ஈன்றோம். அந்த குழந்தைக்கு எத்தனை 100 முறை சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அது அ, ஆ, இன்னு சொல்ல ஆரம்பிக்குது. அ அப்போ ஒரு 4 எழுத்து படிக்கிறதுக்கே ஒரு பல 100 முறை சொல்ல வேண்டியிருக்கிற போது, இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ புது புது செய்திகளை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ கற்று முடித்து விட்டேன் அப்படின்றது கிடையாதுங்க. கடைசி பாடம் செத்தா எப்படி இருக்கும்? அதான் கடைசி பாடம். அ சாவு எப்படி இருக்கும்? இறப்பு எப்படி இருக்கும்? அதான் நான் பெறுகின்ற கடைசி பாடம். அதோட வாழ்க்கை முடியும். அதனால நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. வாழ்க்கை என்பதே கற்றல் தாங்க. லைஃப் லாங் லேர்னிங். கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். இதுல நான் தெளிந்துட்டேன்னு யாரும் கை உயர்த்த முடியாது. புது புது அனுபவங்கள், புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும். சரி. இப்போ இந்த தப்பு கணக்குன்றது என்ன வருது பார்த்தீங்கன்னா, இது மனக்கணக்கு தான். தப்பு கணக்கெல்லாம் பெரும்பாலும் மனக்கணக்கு தான். இப்ப மனக்கணக்கு எதை அடிப்படையா வச்சிருக்கு? சுயநலத்தை மையமாகக் கொண்டது. தனக்கு வேண்டிய லாபங்களை மையமாகக் கொண்டது. மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற அதிகாரத்தை மையமாகக் கொண்டது. அப்ப இந்த கணக்கெல்லாம்
சக்சஸ் ஆக முடியுமா? வெற்றி பெற முடியுமா? சில சமயங்கள் வெற்றி பெறலாம். சில சமயங்கள் தோல்வியும் பெறலாம். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாமே கொஞ்சம் ஏமாந்தா அது சரியா வருவதில்ல. அப்போ பல பேரை பல பேரை நம்பி இருக்கின்ற வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்கும், நடக்கும்னு எதிர்பார்த்த முடியுமா? முடியாது. அப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். முடியலையா? என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்ல. இப்போ சில சமயங்களிலே நாம் போடுகின்ற கணக்கு சரியா வெற்றி வந்துரும். இப்போ அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். எல்லாம் கோடிக்கணக்குல, ஆயிரக்கணக்கான கோடிகள் எல்லாம் வாங்குறாங்க. ரொம்ப வெற்றிகரமா நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப மமதியோட சொத்துக்கள குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்சி மாறி, காட்சி மாறினா ஒரு வேளை சிறைக்கு போக நேரலாம். இல்ல அதையும் நீதிமன்றத்தை சமாளிச்சோ அல்லது வந்து அரசியல் கட்சிகளை சார்ந்து போயோ அதுலயும் தப்பிச்சு விடாம வச்சுக்கங்களேன். தெய்வ நீதி என்ன பண்ணும்? ம்? இவருக்கு திறமை இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, எஸ்கேப் ஆயிட்டே வராரு வச்சுங்களேன். அப்ப இப்படியே தான் இவங்க வந்து மக்களை ஏமாத்தி வாழ்ந்து விட முடியுமா கடைசி வரைக்கும்? அப்ப கடவுள் எதுக்கு? கடவுள் என்ன பண்றார்? என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அ திருடர்களும், கொள்ளைக்காரர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தால், இறைவன் இறைவனுக்கு என்ன அர்த்தம்? தெய்வ நீதிக்கு என்ன பொருள்? அப்போ வள்ளுவர் சொல்றாரு, "நீ எல்லாம் பண்ணு. ஆனா விதி, தெய்வ நீதி ஒன்று இருக்கு. அது செயலுக்கு வருகின்ற போது, அத்தனை பாவத்துக்கும் நீ விலை கொடுத்தாக வேண்டும்." பைபிள் அழகா சொல்லுவாங்களே, "துன்மார்க்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன்." இந்த வசனத்தை எல்லா அரசியல்வாதிகளும், தொழிலதிபர்களும் நினைவில் வச்சுக்கணும். நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, மக்களை ஏமாற்றி பதவியோ, பணமோ சேர்க்க முடிகிறது என்று சொன்னா, இது சாதனையை நினைக்கக் கூடாதுங்க. இறைவன் நம்மை கொழுக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். கொழுத்த ஆடு ஒரு நாளைக்கு அசைவ கடையில வெட்டத்தான் போகும். அவன் இறைவன் நம்மை ஒரு நாளைக்கு அறுத்துருவான். அப்படின்றது என் மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, தர்மம் தவற மாட்டாங்க. எந்த தொழிலையும் தர்மம் செய்யும். தர்மத்தை பின்பற்ற முடியும். எனவே அதை மறந்து ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, பணம்னு போனீங்கன்னாக்க, இப்போதைக்கு நல்லா இருக்கும். 2, 3 தலைமுறை கூட தாண்டிரலாம். ஆனா 4வது தலைமுறை எந்த சொத்தும், அதிகாரமும் 3 தலைமுறைக்கு மேல நிக்காதுன்னு சொல்லுவாங்க, பொதுவாக. ஏன்னா 7 தலைமுறை ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்போ நடுவுல 4வது தலைமுறை. அப்ப இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. அப்ப என்ன ஆகுது? இந்த ஆத்மாவுடைய பாவ கணக்கு அதிகமாகிற போது, எப்படி குக்கர்ல பிரஷர் அதிகமாச்சுன்னா, என்ன வச்சிருக்காங்க? கேஸ் ரிலீஸ் சிஸ்டமா ஜிஆர்எஸ் வச்சிருக்கிறான். அதே போல 3 தலைமுறைகளிலே மக்களை ஏமாத்தியே சொத்து சேர்த்தான்னு வச்சுக்கங்க. அப்ப இங்க பிரஷர் கூடி போச்சு. இறைவன் ஜிஆர்எஸ் ஓப்பன் பண்ணிருவான். ஜிஆர்எஸ ஓப்பன் பண்ணிருவான். இப்ப என்ன ஆகுதுங்க 4வது தலைமுறையில அடி வாங்க ஆரம்பிப்பான். அதனால இந்த இயற்கை விதிகளை புரிந்து கொண்டு ஆட்டம் போடக்கூடாதுங்க. அடக்கம் காக்கணும். எல்லாமே இறைவனுடைய நீதிகள் தான். ஏதோ கொஞ்ச காலம் இருக்க போறோம். அதுல சிலது நமக்கு அனுபவிக்க போறோம். அதுக்கு மேல வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஆடி முடி கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ? ஸோ இத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, தர்மம் சார்ந்து வாழ வேண்டுமே தவிர, வாய்ப்பு கிடைத்தது என்று ஆட்டம் போட்டால் நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். நாம பாதிக்கப்பட மாட்டோம் ஒருவேளை. ஒருவேளை நாம் பாதிக்கப்படாமல் தப்பித்து விடலாம். நம்முடைய அடுத்த மகன், மகள் சந்ததி கூட தப்பிச்சிடலாம். ஆனா 4வது சந்ததி வரும் பாருங்க, கொள்ளு பேரன், பேத்தி. அவங்க தப்பிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்க பிரபலங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தாலே புரிஞ்சுக்கலாங்க. நம்ம குறிப்பிட்டு சொன்னா அரசியல் காழ்ப்பு இப்படிலாம் வந்துரும். அதனால சிலதெல்லாம் நான் பேசுவதில்ல வச்சுக்கங்களேன்.
ஆனா எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த நாட்டுல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன நடக்குது? என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால எப்பவும் எது சாத்தியமானது, நிரந்தரமானது, வெற்றி தரக்கூடியது, நிம்மதி தரக்கூடியது என்றால், தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை. அதுல என்ன வருதோ அதுல வாழ்ந்து போயிடணும். குறைவா? பரவால்ல. இதோட எனக்கு நிம்மதி போதும். என்ற ஒரு நிறை மனதோடு வாழத்தான் பார்க்கணுமே தவிர, எப்பவும் அடுத்தவங்கள பார்த்து அத சாதிக்கணும், இத சாதிக்கணும்னு ஆசைகளை விதித்துக் கொண்டே போனோம் என்றால், துன்பங்களை தவிர்க்க முடியாது. துன்பம் வந்தா கவலை சேர்ந்தே தானே வரும். தெய்வ நீதி தெரியாத காரணத்தினால் தான் மக்கள் அவங்க நினைத்தது போல வாழ முற்படுறாங்க. தோல்வி வருகின்ற போது துவண்டு போறாங்க. மறுபடியும் ஏதாவது ஒன்றை பண்றாங்க. இப்படியே தொடர்ந்து சமுதாயத்துல ஒரு இன்பமும், துன்பமும் கலந்த வாழ்க்கை. அதிலேயும் பார்க்கிறபோது கண்ணன் சொன்ன மாரி, "இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி" என்று சொல்லி, கனவுல சுகமா இருக்கு, தின வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளா இருக்கு. அப்ப எப்படி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்? சரி. இப்ப அடுத்தது கவலைக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். எந்தெந்த வகையில, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் நிலைகளிலே நமக்கு கவலை வருகிறது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, நோய்கள் வந்தால் பெரும் கவலை. என்னதான் செல்வம், வசதி, பதவி எல்லாம் இருந்தாலும் கூட, உடம்புக்கு நோய் வந்து விட்டால், எதை நாம அனுபவிக்க முடியும் சொல்லுங்க? மனசு எதுலயும் போகாது. ஒரு தலைவலி வந்தாலும் கூட, அந்த தலைவலி போற வரைக்கும் தலையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர, எந்த காரியத்தையும் கவனிக்க முடியாது. அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதுல ஒரு உண்மை பாருங்க. இந்த இந்த பழமொழி எல்லாரும் பேசுவாங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு எல்லாம். கொஞ்சம் அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த் என்றால், ஹெல்த் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு வெல்த். ஹெல்த் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு வெல்த். எப்படி? இந்த ஆரோக்கியமான உடல் ஒரு திறமை மிக்க மூளை சிந்தனை திறம். இதை வைத்துத்தானே நம்ம தொழில் செய்து பொருள் ஈட்டுகிறோம். அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் தான் பணமாக மாறுகிறது. ஹெல்த் இஸ் வெல்த். சரி. எவ்வளவு ஆரோக்கியத்தை பணமா மாத்தலாம்? ஹவ் மச் ஹெல்த் ஷுட் பி கன்வெர்ட்டட் இன்டு வெல்த். அந்த கணக்கு நமக்கு தெரியாது. பிபி ஏறி சுகர் வந்து, அல்சர் வந்து அவஸ்தைப்படுற வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத நிறுத்த மாட்டோம். அப்புறம் என்ன ஆகுதுங்க? எல்லா வியாதி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு என்ன உடனே ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இப்ப அங்க டாக்டர் சும்மாவா வைத்தியம் பார்ப்பாரு? அது இன்றைக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு. பல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்னும் கோடிக்கணக்கான விலை போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இங்க கோயம்புத்தூர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே 10 பேர் நின்றுப்பான். ஒரு ஆள் உள்ள வந்த போதும் பிடிச்சு அவன உள்ள அட்மிட் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, அவனுடைய பிரச்சனை சிக்கனமா முடிச்சு அனுப்ப முடியுமான்னு எந்த ஹாஸ்பிட்டலையும் எந்த டாக்டரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கெல்லாம் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. நீ மாசத்துக்கு இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் அப்பாயின்மெண்ட்டை குடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாரு, உடனே அத டெஸ்ட் எடு, இத டெஸ்ட் எடுன்னு சொல்லி சும்மா போனா போதும் ஒரு 10,000, 30,000, 40,000 பில் போட்டு அனுப்பிடுவார். பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. ஹேப்பி. இத மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. அவருக்கு தெரியும் முதல்ல ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப இவ்வளவு லட்சம் ஏன் செலவழிக்கிறாரு? அந்த பணம் அவனுக்கு எங்கிருந்து வரும்லாம் அவர் யோசிக்க மாட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு இவன் சம்பாதிச்சு கொடுத்தா தான் நமக்கு சம்பளம் கொடுப்பான். இவ்வளவுதான் அவருடைய கான்செப்டே தவிர, நோயாளிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டார். இப்ப என்னாச்சுங்க, நம்ம சம்பாதிச்ச பணம் பூரா ஆஸ்பத்திரிக்கு போயிரும். இப்போ என்னுடைய அனுபவத்துல பார்க்குறேங்க. வாடகை கட்டிடத்துல வைக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. இன்றைக்கு இந்த ரோட்டுக்கும், அந்த ரோட்டுக்கும் மத்தியில மல்டி ஸ்டோரி பில்டிங்கா இருக்குது. அவர் உழைப்பு ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும், இவ்வளவு சொத்து குவிந்ததுக்கு காரணம் என்ன என்றால், அவருடைய சிகிச்சைக்கான கட்டணமும், மருந்துகளுக்கான தேவைக்கு மேல்
செலவு வச்சு சம்பாதிச்ச பர்சன்டேஜ் தானே தவிர வேற என்ன காரணம் சொல்லும் பார்ப்போம். அப்போ ஒரு மருத்துவமனையுடைய விரிவாக்கம் என்பது நோயாளிகள் தந்த பணத்தில் எக்ஸ்ட்ரா கொள்ளையடிச்ச காசுன்னு அர்த்தம். இப்படித்தான் இங்க பெரிய பெரிய மருத்துவமனைகள் விரிந்து கொண்டே போகிறது. இப்ப என்னாச்சுங்க, நம்முடைய நோய்க்கு பண்ண வேண்டிய செலவுக்கு மேல் 10 மடங்கு அதிகமாக செலவு பண்றோம். இப்ப சம்பாதிச்ச காசுல எங்க போச்சுங்க, மருத்துவமனை கட்டடமா மருத்துவமனை புது புது மிஷினரியாக மாறி போச்சு. இப்போ என்னாச்சுங்க, இந்த ஆரோக்கியத்தை அதிகமாக பணமாக மாற்றியதன் விளைவு, இப்ப இந்த பணத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியுமான்னு யோசிக்கிறோம். So how much health should be converted into wealth? If you don't know the ratio, then the wealth you have earned should be converted into health. ஆனா முடியுமா? ரிப்பேர் ஆனதுதான் செகண்டரி ஆயிடும், பிரைமரி ஆக முடியாது. ஒன்ஸ் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த உடம்பு பிரைமரி கிடையாது, செகண்டரி உடம்பு தான், செகண்ட் ஹேண்ட் தான். அப்ப அந்த வியாதி இருந்துகிட்டே தான் இருக்கும். எது குணமாகுங்க? காயம் குணமாகும். பிபியும் சுகரும் அல்சரும் குணமாகுதா? இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றால் எவ்வளவு ஆரோக்கியத்தை பணமாக மாற்றுவது, அந்த அளவு முறை தெரிந்து பயன்படுத்தி விட்டால் பணத்தையும் அனுபவிக்கலாம், ஆரோக்கியத்தையும் அனுபவிக்கலாம். இந்த ரேஷியோ தெரியலன்னு சொன்னா சம்பாதிச்ச பணம் பூரா ஆஸ்பத்திரி கணக்கில் சொத்தாயிரும். நமக்கு மிச்சம் என்ன? வியாதிகள் மட்டுமே, வலி மட்டுமே மிச்சமாகும். சரி, நோய்க்கான காரணத்தை பார்க்கணும். சரி, முதல் காரணம் நோய். அடுத்தது முக்கியமான காரணம் என்ன? வறுமை. அந்த வறுமையின் விளைவு கடன். இது 3 சரியா இருந்தாலும் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், இன்னைக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஈவன் நீங்க சாதாரண ஒரு இங்க தமிழ்நாட்டில எல்லாம் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது கட்டிடம் மற்ற தொழில் போறான் பாருங்க, அவர்கள் கூட ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்ப இங்க கார்பரேஷன்ல குப்பை கொட்டுற வேலைம்பாங்க. பல பேருக்கு ஏதோ 5000 10,000 கொடுப்பான் போல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் வங்கியில் பணி புரிந்ததனால் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய சேலரி லிஸ்ட் எங்ககிட்ட வரும். அந்த குப்பை கூட்டுறவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளங்க. எவ்வளவுங்க? குப்பை கூட்டுறவனுக்கு, தெருக்குப்பை கூட்டுறவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அது போக அவன் நம்ம கிட்ட காசு வேற வாங்குவான். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சு வேலைக்கு போனா 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். இது எப்படி இந்த நாட்டுக்கு பாருங்க. கஷ்டப்பட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அப்பா அம்மா அவனை படிக்க வச்சு, அவனும் படிச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்டா 10,000 20,000 30,000 தராங்க. இங்க குப்பை கொட்டுறதுக்கு 25,000 சம்பளம். இது என்ன அரசாங்கம், என்ன நிர்வாகம் பாருங்க. இப்போ எப்படி நம்ம வாழ்க்கை நிறைய வாழ முடியும் பாருங்க. எனவே இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தர்றாங்கன்றாங்க. கணவன் ஒரு 50,000 ஒரு சம்பாதிக்கிற, மனைவி சம்பாதிக்கிறாங்க. ஆனா இங்கத்தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. ஏன்னா உன்னை நம்பி நான் இல்லை அப்படின்னு மனைவி நினைக்கிறாங்க. நீ எனக்கு அடிமை அப்படின்னு கணவன் நினைக்கிறாரு. வேலைக்கும் போயிட்டு வரணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், நான் ஆம்பளை உதயம் தொட மாட்டேன் அப்படின்னா, 2 பேரும் தானே படிச்சிருக்கீங்க, 2 பேரும் தான் வேலைக்கு போறீங்க. அப்ப 2 பேரும் சாயந்தரம் திரும்பி வந்த போது வீட்டு வேலை பகிர்ந்து கொண்டா தானே முடியும். ஒருத்தர் மட்டுமே எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னா எப்படி முடியும்? நேரம் இருக்காது ஒண்ணு, உடம்பு சோர்ந்து போகும் ஒண்ணு, அப்புறம் அது மட்டுமா, அப்புறம் மனைவியுடைய கடமை வேற, தாம்பத்திய கடமை. அப்ப அந்த பொண்ணு எப்படிதான் இதெல்லாம் தாங்குவாங்க? அப்ப இந்த கணவன் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சோ இப்படி வேலைக்கு போற பெண்களுக்கு 2 மடங்கு சுமைங்க. கணவனை போல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் மனைவிக்குரிய கடமைகளை சேர்த்து செய்யணும்னு சொன்னா எப்படி அந்த உடம்பு தாங்கும்? எப்படி மனசு நிம்மதியா இருக்க முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதே இல்லை. அப்ப என்ன போகுது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. எதுக்கு இந்த ஆணவத்துக்கு பொங்கி கூட்டிட்டு இருப்பானே, நானும் சம்பாதிக்கிறேன், தனியாக வந்துக்கிறேன் போ என்று டைவர்ஸுக்கு போயிடுறாங்க. அப்ப கருத்து வேறுபாடுகள். 2வது, சம்பாதிக்கும் போது சந்தோஷமா இருக்குது, அப்படியே இருக்குமா? சம்பாதிக்க எல்லாமே ஒரே இடத்துல நிக்குமா?
செல்வம் என்ற வார்த்தைக்கே செல்வோம் என்றுதான் அர்த்தம். கரன்சி என்றாலே அது கை மாறிட்டே இருக்கும். அதனாலதான் நோட் பணத்துக்கு கரன்சின்னு ஆங்கிலத்துல வார்த்தை. கரன்சின்னா ஓட்டம்னு அர்த்தம். அப்ப அது கை மாறிட்டே தானே இருக்கும். அப்ப கை மாறும்போது நம்மகிட்ட வரும்போது சந்தோஷமா இருக்குது. கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். யாரோ ஒருத்தன் சைபர் கிரைம்ல அடிச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப கிரேட்டர் தி சேட்னஸ். வந்ததுதான் போச்சுன்னு நிம்மதியா இருக்க முடியுமா? ஐயோ போச்சுன்னு தான் வருத்தப்படும். அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே இரக்கம், இவை எல்லாமே கவலைகளுக்கு காரணம். அப்போ நோய்கள், வறுமை, கடன், கருத்து வேறுபாடுகள், பொருள் இழப்பு, புகழ் சரிவு, புகழ் செல்வாக்கு 2 ஒண்ணுதான். அப்ப புலன் இன்பங்களிலே இரக்கம். அது என்னது? இப்போ இனிப்பு சாப்பிடுற போது எவ்வளவு ரசிச்சு சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சாப்பிடுறோம். ஒரு நாள் ஏதோ பிரச்சனை வருது, போய் டாக்டர் பார்க்குறோம். உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சுங்க, இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அப்பா இனிமே இனிப்பு வாங்குற செலவு மிச்சம் டாக்டர் அப்படின்னு மகிழ்ச்சி வருமா? ஐயோ இனிப்பு சாப்பிட முடியாதே அப்படின்னு வருத்தம் வருமா? அப்போ எந்த புலனை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலும் அது பாழாகும். மிக்சி கிரைண்டர் கூட அளவுக்கு அதிகமாக போட்டு அரைச்சிங்கன்னா பெல்ட் கட் ஆகும். இது இயற்கையுடைய தி மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் மனித உடம்பு. இதுல நினைச்சபடி அனுபவிக்கணும்னு சொன்னா இது பெல்ட் கட் ஆகாதா? அதான் நோய், இயலாமை. அதான் புலன் இன்பங்களிலே இரக்கம். இது எல்லாமே கவலைகளுக்கு காரணம். இவற்றை பற்றி அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவலையை பற்றி 2 விடயத்தை, என்ன திறமை, மற்றது திறமையின்மை, அச்சம். திறமையின்மை, அச்சம். அதை வச்சு ஒரு மணித்தியால் இந்த வகுப்படுத்திருக்கும் ஐயா அவ்வளவு விரிவாக ஆழமாக இந்த கருத்துக்களை எமக்கு தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் சந்தேகங்களை, கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை ஏற்றி கேட்கலாம். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி ஐயா உங்களோட இதை கேட்டுக்கொண்டிருக்கல, இந்த உலகத்திலேயே நிறைய ஏமாத்துக்காரர் கூடிக்கணும். அப்ப நாங்க இந்த படிக்கிற கர்மா மற்றது இந்த 7 பிறப்பு 7 தலைமுறைக்கு இதெல்லாம் தொடர்ந்து வருமென்றதெல்லாம் இதை தெரிஞ்சு எங்களுக்கு தானே அப்ளை ஆகும். மற்ற எத்தனையோ மால்டி இந்த எங்கட கனடா பொறுத்தவரை மல்டி கல்ச்சரல் கம்யூனிட்டியோட வாழ்றோம். அவங்க எல்லாம் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. அது ஒரு கேள்வி. 2வது சேர்த்தே சொல்லிடுறேன் ஐயா. மற்ற அந்த ஏமாத்துக்காரர் எல்லாம் கூடினபடியா சிலது கண்ணுக்கு முன்னாலே எங்களுக்கு தெரியுது அவங்க செய்யற தவறு. ஆனா எங்களுக்கு திருப்பி சொல்லிடாத நிலைமையில சிலவளை இருக்கிறோம். இப்ப இங்க சில டாக்டர்ஸ்கிட்ட போனா கூட கட்ராக் வருதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, விளக்கண்ல கூட இருக்குது, இடக்கண்ல கொஞ்சம் இருக்குது, ஆனா தொடங்குதுன்னு போட்டு அவங்க ஆப்ஷன் தருவாங்க. நீங்க இடக்கண்ண முதல்ல செய்யுங்க, பிறகு விளக்கண்ண பிறகு செய்வோம். அது வேண்டாம். அவங்க இப்ப இந்த இடக்கண் குறையண்டபடியா நீங்க அதை செய்தா விளக்கண் கூடண்டபடியா அதுக்கு வரத்தானே போறீங்க திருப்பி கட்டாயம். அந்த மாதிரி கூட மாத்தி கொண்டு சொல்றாங்க. அந்த நிலைமையில ஒன்றும் செய்யாம இருக்கல நாங்க ஒன்றுமே கதைக்க மேலா திருப்பி. அப்ப இது கர்மாவினே இல்ல அவங்க அந்த கர்மாவை அனுபவிப்பாங்கன்னு போட்டு அதை பேசாமத்தான் இருக்க வேண்டியதுக்கு. அது சரியா ஐயா? அதுதான் அடுத்த கேள்வி. 2வது கேள்வி புரியலீங்க ஐயா. இல்ல, சில தீமையெல்லாம் காண்றோம். சிலர் அந்த என்ன சொல்றது நீர்மை இனமா அப்படி கண்ணுக்கு முன்னாலேயே களவு செய்யறத காண்றோம். அத சில வழியங்களுக்கு அதை சொல்லல அத நிலைமை வருது. அது திருப்பி அந்த நிலைமைக்கு அவங்களோட கர்மா நாங்க எதுவும் சொல்ல முடியாதுன்னு பொறுத்து போக வேண்டியதானே. அப்படியே தானே இருக்குது லைஃப். ஆமா.
ஆமா. அதுதான் ரெண்டாவது கேள்வியா. முதலாவது வந்து இந்த மக்கள் இந்த கர்மாக்கள் இந்த தியரிகள் எல்லாம் அதை பற்றி தெரிஞ்சு எங்களுக்கு தானே ஆ. அப்ளை ஆகுது. அதாவது ஆ, 2 கேள்வியும் ஒரே விட சொல்லிடுறேன். ஆ, இப்போ ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன அப்படின்னா, கல்வி கற்பித்தல். கல்வி எதுக்கு கற்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை எல்லோரும் ஒத்து உதை வாழ்வதற்கான ஒரு நீதி பற்றியதான் கல்வியுடைய முதல் கோட்பாடாக இருக்கணும். அப்ப அதன் ம், முதல் நீதி என்ன வருதுங்க? ஒழுக்கம் அப்படின்னு வருது. இப்போ ஆ, இங்க இந்தியா எனக்கு பொதுவா தமிழ்நாடு பேச்சுங்களேன். நாம இருக்கிறது இங்க தானே. ஆமா, ஒரு குழந்தையை பள்ளிக்கு கொண்டு போய் அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னாக்க, சாயந்தரம் வந்த உடனே என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள். தமிழ் இல்ல ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. பையன் நல்லா சொல்றான் பாருங்க, ஏ ஃபார் ஆப்பிள் எல்லாம் சொல்றான் அப்படின்னு பெருமைப்படுறாங்க. இதுவே வளர்ந்த நாடு அமெரிக்கா. அங்கே முதல் நாள் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புற போது, அதான் முதல் அட்மிஷன் கொடுக்குற போது, என்னப்பா கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போனோமா, டாய்லெட் யூஸ் பண்ணும்போது எப்படி யூரின் போறோம், யூரின் போன எப்படி போகணும், போன பிறகு அதை எப்படி சுத்தமா வச்சிருக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு கைகளை எல்லாம் எப்படி சுத்தமா கழுவி வரணும் என்று அந்த கதவை திறக்கிறதுல இருந்து எல்லாம் கடமை செய்ய முடிச்சுட்டு கடைசியில் கதை மூடிட்டு வரணும் அப்படின்றத அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. இது சுகாதாரம். அப்ப நாமும் சுகாதாரமான ஒரு ரெஸ்ட் ரூம் பயன்படுத்துறோம். அதே சுகாதாரம் ரெஸ்ட் ரூம் மற்றவர்களுக்கும் பயனாவதற்காக அதை சுத்தப்படுத்தி வச்சிடறோம். இந்த அடிப்படை சுகாதாரம் கற்றுக் கொடுக்கப்படாததுனால இந்தியாவில் பாருங்க, கட்டும்போது சுத்தமா நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் நாரி போயிடும். ஆமா, ஆனா இதுக்கு 5 ரூபாய் டோக்கன் போடுவான். அங்க உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். ஆனா ஒரு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஒரு பெனாயில் அதெல்லாம் வாங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்ய மாட்டான். இப்ப அத்தனை பணமும் அவன் லாபத்துல தான் போதே தவிர மக்களுடைய சுகாதாரத்தை கருதி ஒரு வேலை செய்ய மாட்டான். இதெல்லாம் யார் இவங்களுக்கெல்லாம் பேசுறதுங்க? அப்ப நான் என்ன செய்யறதை பார்த்துட்டு சரி இது சரி வராது நமக்கு அப்படின்னு என்ன பண்றோம், தேவையில்லைன்னாலும் பக்கத்துல ஹோட்டல்ல போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தேவையில்லாம ஒரு காஃபி ஏதோ சாப்பிட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. சரி நம்ம இருக்க செய்யறோம், இல்லாத என்ன பண்ணுவோம், அதே ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வாழ்க்கையின் அடிப்படை என்ன என்றால், எல்லோருக்கும் சுகாதாரம் இருந்தால்தான் நோய் வராதுங்க. இந்த சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை அரசாங்கத்திற்கு முதல், அடுத்தது அந்தந்த பள்ளிகளுக்கு 2வது, அந்தந்த ஆசிரியர்களுக்கு 3வது, பெற்றோர்களுக்கு 4வது. இப்படி 4 பேரும் சுகாதாரத்தை போதித்தால்தான் அந்த குழந்தைக்கு வந்து கடைசி வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்றதே தெரியும். ஆனா இது எங்க கற்றுக் கொடுக்குறாங்க? அப்ப அரசாங்கமே ஏன்னா அரசாங்கம் ஏன் இப்படி இருக்குன்னா, அங்க உள்ளவனே படிச்சவன் இல்லை. இன்றைக்கு உங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் ஒருத்தரும் படிச்சவன் கிடையாது. 4 வார்த்தை தமிழ் பேச தெரியாது, 2 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது, ஸ்கூலுக்கே போகாம காசு கொடுத்து ஒரு எம்ஏ பிஏ சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு நானும் படிச்சவன் சொல்லிட்டு தெரியுறாங்களே தவிர இங்க யாரும் படித்தவங்க கிடையாதுங்க தமிழ்நாட்டு பொலிட்டிஷியன் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க எப்படி ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வாங்க? ஸோ திருட்டுத்தனம் மட்டும்தான் நடக்கும், நிர்வாகம் நடக்காது. ஸோ மக்கள் ஏன் இவங்ககிட்டே சுத்திட்டு இருக்கிறாங்க? இவனுக்கு அந்த அறிவு தான் அறிவு, இவனுக்கு சமுதாய சிந்தனையே கிடையாது. நமக்கு எவ்வளவு வரும் மட்டும்தான் பார்ப்பானே தவிர இதை வச்சு என்ன பண்ண போறோம், மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சமுதாய சிந்தனையே கிடையாது. இது எப்படி நம்ம திருத்த முடியுங்க? கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை இப்படியே மாறி போச்சு. அதனால இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னா முடியாதுன்ற நிலைமையில இருக்கு. இப்படிதான் விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. இந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே தூக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு நிர்பந்தத்துல இந்த நாடு சிக்கி கிடக்குது. சரி பார்ப்போம், ஏதோ ஒரு விடிய காலம் பார்த்து ஒரு மாற்றத்தை தந்தால்தான் முடியுமே தவிர மக்களாக பார்த்து எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாங்க. சரி, இப்ப இவங்களை பார்த்து நான் வருத்தப்பட்டு என்ன பண்றதுங்க? சொல்லுங்க.
ஸோ இப்போ யாரு கஷ்டப்பட்டாலும் நான் என்ன நினைக்கிறேன், யூ டிசர்வ் ஃபார் தட், யூ சஃபர். நீ செஞ்சது சொன்னா புரிஞ்சுக்கல, இப்போ கஷ்டப்படுறது வருத்தப்படுறது படு. இப்ப என்ன அது இவ்வளவு சேர்ந்து நாமும் சில சமயம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இப்ப ஏதோ நான் சொன்ன பாருங்க, ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க்கு, அவனை வந்தான் போன பணம் செலவாச்சு, ஆனா உருப்படியா இல்லை. அப்புறம் 2 நாளைக்கு வருத்தமா தான் இருக்கும். அப்புறம் அதை மறந்து வேற வேலை பார்க்க வேண்டியது. இப்படித்தான் இருக்கும் உலகம்னு ஏற்றிட்டு போக வேண்டியதுதான். ஸோ எதையும் தனி மனிதன் மாற்ற முடியாதுங்க. சமுதாயம் சேர்ந்தால்தான் மாற்ற வரணும். சமுதாய ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவ்வளவுதான். நம்மை நாம் காப்பாற்றிக்க வேண்டியதுதான். நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள்? ஐயா, இந்த கிழமை என்று வருகின்ற போது இப்ப சிலருக்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்ற போது சிறந்த முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயற்கையும் என்னென்று சொல்றது சாதகமாக ஆழ்ந்து விடுகின்றது. அந்த அவர்களுடைய எடுக்கின்ற முயற்சிக்கு முழுமையான வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு அந்த நிலைமை கிடைக்கின்றது. சிலருக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும் அந்த வாய்ப்பு கிடைப்பது இல்லாம போயிடுறது. அதாவது நீங்க சொல்றது திறமைக்கு தகுந்த வாய்ப்பு இல்லை, உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லைன்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. சிலருக்கு எல்லாமே கைகூடுகின்றது, எல்லாமே அந்த அவர்கள் அந்த சூழல் எல்லாமே வந்து சேருகின்றது, அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் வர மாதிரி. ஆனா சிலருக்கு எல்லாமே எப்பவுமே எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவர்களுக்கு அதுக்குரிய நிலைமை கைகூடாமலே போகின்றது. இல்ல ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அதாவது இப்ப நம்ம தனி நபர் வச்சுக்கலங்களேன், ஒரு தனி நபர் ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா, இங்க எந்த தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் கூட அந்த தொழில பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும். அப்போ நீங்க அந்த தொழில் செய்ய வாய்ப்பு இருக்காது. இப்போ ஏதோ சின்ன அளவு செய்யலாம் அப்படின்னா மக்களும் அதுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. எல்லாம் பெரிய கடையில போய் வாங்கத்த விரும்புவாங்களே தவிர, நல்ல பொருளே நம்ம சின்ன கடையில ஒருத்தர் வச்சிருந்தாலும் கூட, இவரும் கடை வச்சிருக்கிறார், இங்க போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வரமாட்டாங்க. அப்போ தொடங்குற தொழில் வந்து நட்டத்துல போய் லாஸ் ஆகி இருக்கிற முதலும் போய் அவர் தெருவுக்கு வந்துடுவார். அதே போல ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னாலும் அவன் என்ன சம்பளம் கொடுக்குறானோ அதை வாங்க முடியுமே தவிர நாம் இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாங்க, இன்னைக்கு நம்ம நல்ல குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வச்சு அவனை ஒரு பட்டதாரி ஆக்கி அவன் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு ஒண்ணுமே படிக்காம சம்பாதிக்கிறவங்க ரொம்ப அதிகம். ரொம்ப சர்வசாரமா காசு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, பிறகு சொத்து வீடு வாசல் காருன்னு ஈஸியா வாங்கி வசதியாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு லெவல்ல ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பாக்குற போது இங்க ஒழுக்கமா சம்பாதிச்சு படிச்சு நேர்மையா வேலை செஞ்சவன் என்ன இருக்குது, அதே வந்து தொழில போய் எப்படி ஏமாத்தி பண்ணி எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் எல்லா வகையிலும் வசதியா இப்போ 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பான். இவன் வந்து டிப்பிக்கல் மிடில் கிளாஸாவே வாழ்ந்து முடிஞ்சு போவான். ஸோ இது சமுதாய அமைப்பு இப்படித்தான் இருக்கு. ஸோ இதில் நீங்க எதை மாற்ற முடியும்? ஸோ ஒன்று நாம் அந்த இதுக்கு போகிறதுக்கு தயாராகணும், இல்லை வேண்டாம் ஒதுக்கணும். ஸோ எல்லா மருத்துவத்துக்கும் ரெடியாக இருந்தால் அது வேற, அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எந்த பாவத்தை அவன் சுமக்கிறது
ஏதோ பிறந்தமா இருக்கிறது சிக்கனமா இருந்துட்டு போயிடலாம் என்ற சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தத்தோடு எளிமையா வாழ்ந்து போயிட்டா பாவம் இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பது? மனசாகத்தான் விரும்பும், ஆனா வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்போ அரசியல்ல போனவன் மந்திரி வரைக்கும் சப்போர்ட் இருப்பான். எதிர்க்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. 2 பேரும் பங்காளிகளா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் ஆள்பவனுக்கு 60%, எதிர்க்கட்சி 40%. பெருசா நட்டமொன்னும் கிடையாது. எப்படி அவங்க 2 பேரும் கோடீஸ்வரனா பதவியில இருப்பாங்க. அதே போல தொழில்துறை ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க கோலடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இடையில மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மாட்டுவாங்க. இவன் வந்து பெரிய லெவலில் தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. திறமை வளர்த்துக்கிட்டு நல்ல தொழில் செய்து அதில் நல்ல சம்பாத்தியம் வாங்கி அதுலேருந்து இன்னொரு தொழில் தொடங்கலான்னு போக முடியாது. ஸோ இப்போ ஒரு விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொன்னேன் பாருங்க, அதுக்குள்ள தான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து வெளியே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கய்யா. இப்போ அதனால தான் ஏன் இந்தியாவில் இருக்க பசங்களாம் வெளியே போயிடுறாங்க அப்படின்னா, இதுலேருந்து தான் இப்படியே தான் இருக்க முடியும். அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு போனாலாவது ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் திறமையுள்ள பசங்கள், கிரீமி லாயர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்களே தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லைங்கய்யா. அப்போ அந்த கவலை தவிர்க்க முடியாதா போறது? கவலை வந்து தவிர்க்கணும்னு சொன்னா நம்ம வந்து வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருக்கணும். அப்படியே தெளிவு இருந்தாலும் அவ்வப்போது தோன்றுகின்ற கவலைகளை தவிர்க்க முடிவது இல்லை அனுபவத்துல. அப்ப என்ன பண்றோம், முதல்ல வந்து நாள் கணக்கா கவலைப்படுவோம். இப்போ கொஞ்சம் கவலைப்பட்டு அப்புறம் உடனே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை மறந்துடுறோம், ஏத்துக்கிறோம். அந்த பக்குவம் தான் நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக பெற்ற ஒரு லாபம். ஸோ பயிற்சியில நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல்ல நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாச கணக்கா வருத்தப்படுவோம். இப்போ சரி போ என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசுக்கு வந்துடுறோம். அடுத்து தனாயா. ஐயா வாழ்வன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே யோசிச்சு கொண்டு வந்து இப்ப நீங்க கடைசியில் அதுக்கு ஆன்சர் பண்ணி விட்டீங்க. ஆனால் நான் இந்த கேள்வியை சொல்றேன் என்னன்னு சொல்லி, இந்த தலையங்கம் வந்து கவலை ஒழித்தார். அப்ப என்னுடைய கேள்வி இருந்ததுன்னு சொன்னால், இந்த கவலையை ஒழிக்க முடியுமா, குறைக்க முடியுமா என்றதுதான் கேள்வி. அதுக்கு கவலை ஒழிக்க வேண்டியது இல்லையா? அதுக்கு ஐயா நீங்க பல சொல்லிருக்கீங்க ஐயா. அதாவது என்னுடைய ஆன்சர் என்னன்னு சொன்னா, அதுக்கு அதெல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து நானா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சிந்தனை உரையை கேட்க கேட்க அது வந்து இந்த இடைவெளி குறையும். இப்ப நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க கடைசியில் சொன்னா. ஆமா ஆமா, அந்த கவலை வந்து ஆரம்ப காலங்களில் தான் கவலை வந்தா சில சமயத்துல 1 நாள் 2 நாள் நித்திரவில்லாமலே யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டியதெல்லாம் வரும். ஆமா, இப்ப வந்து அதுக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஆமா, அந்த கவலை வரும், அந்த கவலைப்படுற நாள் அந்த கேப் வந்து குறைஞ்சிடும். ஆமா, அந்த சிந்தனை நீங்க சொன்ன சிந்தனை எல்லாத்தையும் அது திருப்பி 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 சிந்திச்சு அதை உங்களை எல்லாம் கவனிச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ணுவீங்க. அது நான் உங்களை வந்து அவதானிச்சிருக்கேன். அப்ப நான் உங்களை தான் அடிக்கடி யோசிக்கிறது, கேள்வியும் கேட்கணும்னு யோசிக்கிறேன் சொன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் கவலை வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் அது கண்ணீர் நிக்காது. கனெக்ட் பண்ணி வெளியில வந்துடுவீங்க. இந்த கவலை ஒழித்தலன்ற தலையங்க சரியானதான் என்ற கேள்வி. அது சொல்றது, இப்போ ஒரு படிப்புன்னு எடுத்தீங்கன்னா 100 மார்க் தானே மேக்சிமம். ஆமா. ஆனா எல்லாரும் 100 வாங்க மாட்டாங்க. அது போல கவலை ஒழித்தல் இங்க மேக்சிமம். அது நம்முடைய முயற்சி, பயிற்சி, பக்குவத்தை பொறுத்து மாறிட்டே வரும். அட்மோஸ்ட் கடைசி 100 மார்க் என்னன்னா கவலைப்படாமல் வாழ்வது. ஆமாய்யா. ஆனா ஐயா, அதான் கொள்கை ஐயா. அப்படி கொடுத்தாலும் கவலை இல்லாமல் வாழ்க்கை முழுக்க வாழ முடியுமான்றதான் என்ற கேள்வி. முடியும். அதாவதுங்கய்யா, இப்போ மரணம், ஒரு நம்முடைய உடன்பிறப்பு, அது போல உள்ளவருடைய இறப்பு வந்து நம்ம பெருசா பாதிக்குது இல்லையா? இல்லைங்களா? பல பேர் வந்து அது அந்த இறப்பு நிகழ்றன்னைக்கு மட்டுமே இல்லை, யாரெல்லாம் துக்கம் விசாரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பிரலாப்ஸ் அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ இதே போன்ற அனுபவங்கள் நமக்கும் வரும் இல்லையா?
அப்போ இது வரைக்கும் நேசித்த நம்முடைய உடன்பிறப்புகள் அவங்கள போற போகுது. ஓகே ரைட், அவ்வளோதான். அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா என்னுடைய முடிவை பற்றி நான் கவலைப்படல. அப்போ என்ன ஆகுதுங்க, மரணத்தை வரக்கூடிய கவலை எதுவுமே எனக்கு இல்லை. அது போல நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற போது ஒவ்வொன்றிலிருந்து விலக முடியும். ஆனா சில உறுத்தல்கள் டக்குன்னு ஒரு மனசை நம்ம துன்புறுத்தக்கூடிய அல்லது இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையோ ஒரு காரியமோ நடக்கிற போது உடனே மனசு கவலைப்படும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல இல்லை 1 மணி நேரத்துக்கு பிறகு அதை விட போன போகுது அப்படின்னு உடனே அதை அலட்சியப்படுத்திடுறோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இடைவெளி, அந்த இடைவெளி வந்து குறுகிரும். அதான் முக்கியம். அந்த இடைவெளி வந்து இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க, சில சமயத்துல சொல்லுவீங்க அந்த என்ன 1 வினாடி, அந்த மைக்ரோ வினாடி, நானோ வினாடி அப்படிலாம் போய் கொண்டிருப்பீங்களே. ஆமா, அந்த இடைவெளி, காலத்தின் இடைவெளி வந்து குறுகிவிடும். ஆமா ஐயா, ரைட். அதன் ஐயா. அடுத்தது ஐயா, இன்னொரு கேள்வின்னு சொன்னால், நீங்க இந்த திறமைகளை பற்றி சொல்லும் பொழுது பிறவி தொடராக வருவதுன்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒன்று கருத்து சொன்னீங்க. அதாவது உதாரணமா சங்கீதத்தை சொன்னீங்க. சங்கீதம் ஒன்று எடுக்கும் பொழுது அந்த சந்ததியில வந்து சங்கீதம் உள்ளவர்களுக்கு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொன்னீங்க. நான் இப்ப பார்த்து தற்கால வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப உதாரணமா நான் ஊருக்கு போகையில பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் தோட்டக்காரர், அதாவது வந்து அந்த விவசாயிகள் குடும்பத்துல பார்த்தால் அந்த டாக்டர்ஸ் குடும்பத்தில் உள்ளாக்கள் தான் டாக்டர்ஸா வருவினம். அப்படி அந்த அதுக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப போய் பார்க்கும்போது எத்தனையோ பேர் விவசாயம் என்ற பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ பேர் டாக்டர்ஸா இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லா ப்ரொஃபஷனலும் வந்துட்டுது. அப்ப அது மாதிரி சங்கீதம் எடுத்து பார்க்கும் பொழுதும் சில சமயத்துல இந்த சூப்பர் சிங்கர்ல வந்து இந்த சங்கீதம் அது பாக்குறேன். அப்ப சங்கீத ஞானமே இல்லாத, அதாவது சங்கீத பற்றி பேரண்ட்ஸ்ல இருந்து ஒன்றுமே இல்லாதவர்கள் வந்து இந்த அந்த சங்கீத குடும்பத்திலிருந்து வந்தவர்களை கூட திறமையாக்குகிறார்கள். அப்ப அதுக்கு காரணம் என்ன ஐயா? அதாவது நம்ம சங்கீதத்தை இப்போ எனக்கு பாட தெரியாது சொல்ல இல்லையா, பொதுவாக சொல்றேன். அந்த சந்ததி தொடர்பாகத்தான் வர்றதுன்ற கருத்து வந்து எல்லா இடம் அப்ளை பண்ணுமானதான் என்னுடைய கேள்வி. பொதுவாக அப்ளை ஆகும். இது வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடியது என்ன சொல்றது, அது விதிவிலக்கு. அது விதிவிலக்கு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த சந்ததியில் வரக்கூடியவர் இப்போ வந்து சினிமா துறையில இப்போ ஒரு QFRன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க யூடியூப்ல, நீங்க பார்க்கலாம். அவங்க வந்து அந்த ஒர்க், அந்த ஆர்கெஸ்ட்ரா பாடுறவங்க எல்லாருமே வந்து சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்க தான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன், அந்த இசையில வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனா எப்படி பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்களுடைய சில சமயங்கள் அவங்க சொல்ற போது அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா இப்படி எல்லாருமே வந்து சங்கீதத்தோட லிங்க் ஆயிருக்கிறாங்க, சினி ஃபீல்டில் லிங்க் ஆயிருக்கிறாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு வந்து அந்த நுணுக்கத்தோட ரொம்ப திறமையா அதை செய்ய முடியுது. நீங்க சொல்ற மாதிரி சிலது இருக்கு, பூர்வ ஜென்மத்தில் ஒண்ணுமே இல்லாம, பரம்பரையில் ஒண்ணுமே இல்லாம திடீரென்று ஒரு அந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க முடியுது. அது விதிவிலக்கு. ஸோ இயல்பு என்னன்னா அந்த ஜீன் கேரக்டர் வழியா வரக்கூடியது இன்னும் அடுத்தடுத்து மேன்மையை நோக்கி போய்கொண்டே இருக்கும். இந்த கிராஸ் பிரிடிங் டெக்னாலஜி மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளை நம்ம வெற்றிகள் கூடிக்கொண்டே போகும், வளர்ச்சி கூடிக்கொண்டே போகும். ஒரே தலைமை டக்குன்னு ஜம்ப் பண்றதெல்லாம் வந்து விதிவிலக்கு. அதுக்கு கூட காரணம் இருக்கும். சாமின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இப்போ நான் எனக்கு பாட தெரியல கூட என்ன பாட்டை ரசிக்கிறது உண்டு. அது என்ன நுட்பம் ரசிப்பேன், அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா பண்ணும்போது அந்த திறமைகள் என்னன்னு ரசிப்பேன். அப்போ இந்த ரசனை வந்து ஒரு வேலை என்னுடைய பேர குழந்தைல கிடையாது வச்சுங்க. என்னுடைய மகனோட நின்று போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேர குழந்தைலாம் கிடையாது எனக்கு. ஸோ மகள் வயிற்று குழந்தை 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சின்ன பையன் நல்லா பாடுவான், பெரியவன் சுமாராக பாடுவான். சின்னவன் வந்து அவனை டியூஷன் போட்டு பாடுவான். ஆசிரியர்கிட்ட போட அப்படின்னா நான் போக மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, எனக்கு தோணுமா நான் பாடுவேன், எனக்கு தோணுமா நான் டான்ஸ் ஆடுவேன். அங்கே போனால் இப்படிதான் பாங்க, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்றான் இவன். ஸோ அப்படி வந்து இயல்பில் என்னுடைய ரசனை வந்து அங்கே வெளிப்படலாம். அதே போல் அவங்க மாப்பிளுடைய அப்பா நல்லா பாடுவார், மாப்பிள்ளை ஒரு சுமாராக பாடுவார். அப்போ அவன் இப்போ குழந்தையும் ஓரளவுக்கு பாட்டில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க. ஸோ அது போல் வரது உண்டு, என்ன பாரு வருது உண்டு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நிலைக்கு வரலாம், அல்லது அவங்களுடைய குழந்தைகள் வரலாம். இப்படி ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குங்கய்யா.
ஆமாய்யா. அடுத்த கேள்வி ஐயா ஞான ஐயாவும் சிவா ஐயாவும் கேட்ட கேள்வியை அடிப்படையா வச்சு ஆ. நான் ஒரு சேவை ஒன்று போட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ரீலங்காவில இருந்து எத்தனை பேர் இங்க வந்தாங்க, அந்த பிரச்சனை பிறகு எத்தனை பேர் இங்க வந்தாங்க, ம் அவங்க எத்தனை பேரு கன பேரு அங்க வரமுன்னும் அப்படி இருந்தாங்க, அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். இங்க வந்தது பிறகு அதுவும் தெரியும். அடுத்தது ஓவரலா பார்க்கும் பொழுது இந்த இங்க வந்தவங்கள்ல படித்தாக்களை விட படிக்காதவர்கள் வந்து கூட வீழ்த்தியா இருக்கிறார்கள். ம் நான் என்னுடைய காரணம் வந்து நான் அதை பார்க்கும் பொழுது பெரிய தெரியுதுன்னு சொன்னேன். இப்ப சில சமயத்துல இங்க இந்த பேங்க்ல வேலை செய்யற கொஞ்சம் பேர் வந்து எல்லாருமே சேர்ந்து கதைக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லுவார்கள், அப்பா சிஎம் கிடக்கூடா அதை நான் அப்படி செய்துட்டான் அது என்று சொல்லி இவர்கள் அப்படி கதைப்பார்கள். அந்த படிக்காதவர்களோட இந்த கதைக்கும் போது நான் எல்லாரோடும் கதைச்சிட்டு தெரிவேன். கதைக்கும் போது அவர் சொல்றார்கள், இங்க இவர் படிக்கிறத கண்டார், அங்க எல்லாம் பெரிய மேனேஜரா இருந்தவர் வந்து இங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு 15 ரூபா சம்பளம் எடுத்து கொண்டிருக்கார் அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி கதைப்பார்கள் 2 பேருக்கு. அப்ப நான் என்ட அனாலிசிஸ் படி பார்த்து என்னன்னு சொன்னால் இந்த படித்தவர்கள் இந்த அந்த எல்லாம் நீங்க ஒரு கடத்து சொன்னீங்க, பிளான் ஒர்க், அவேர்னஸ், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அதெல்லாம் சொன்னீங்க. அப்ப இவர்கள் அந்த அதெல்லாத்தையும் யோசிச்சு தன்னால் இயலுமோ இயலாதோ அந்த பட்ஜெட் பண்ணுவார்கள். அந்த படித்த அறிவை கொண்டு கடுமையாக சிந்திச்சு அந்த ஃபாஸ்டா முன்னும் போக மாட்டார்கள், யோசிச்சு ஸ்லோவா தான் போவார்கள். இவன் ஒரு வீடு வென்றாலும் அதை பற்றி எல்லாம் கால்குலேட் பண்ணி காலங்கள் எடுக்கும், அதுக்குள்ள வீடு வெளியேறிவிடும். ஆனா படித்தவர்களை பார்த்து அவரெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டாங்க, என்ன அடி அடின்னு அடிச்சுட்டு போவார்கள். அப்படி போக இல்லையா அமையா. அதாவது வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும் தெரியும் என்றால் அது வந்து ஒரு சூட்டோசோட வந்தாக்கள் இல்ல, அதுல ஏதாச்சும் அவங்க முயற்சியையும் பாராட்ட உண்மையா. அப்ப அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து பெரிய பெரிய வீழ்ச்சியா இருப்பார்கள். அது மாத்திரம் மட்டும் இல்ல, இந்த படிச்சாக்களை பார்த்து கிண்டல் பண்ணி கொண்டு இருப்பார்கள், இந்த படிச்சாக்கள் கொஞ்சம் உதவி கொண்டு இருப்பார்கள். அப்ப என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா இதெல்லாம் தலைவிதியோ இல்லாட்டி வினைப்பயன்களோ இல்லாட்டி எப்படி நடக்குது ஐயா? இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னங்கய்யா, இப்ப படிக்கிற போது நமக்கு தர்மம் நியாயம் தெரியும், சரி தவறு தெரியும். அப்ப தவறு அவள் எளிதில் செய்ய மாட்டாங்க. படிக்காதவங்களுக்கு அந்த எது அறம் இல்லாதெல்லாம் தெரியாது. அவன் எதையும் செய்வான். 2வது இதை போய் நம்ம செய்யறதா அப்படின்னு யோசிக்க மாட்டான், எந்த லெவலுக்கும் கீழே இறங்கி செய்வாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்க இந்தியாவில் திருப்பதின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க, அதே போல கோவில் இடங்கள் நிறைய இருக்கு வச்சுங்களேன். திருப்பதியில ஒரு பிச்சைக்காரனுடைய ஒரு நாள் வருமானம் குறைந்தபட்சம் 5,000. ஒரு நாளைக்கு 5,000 ருபீஸ் ஒரு பிச்சைக்காரனுடைய வருமானம். இப்போ பிச்சை எடுக்கிறது இவன் செய்வானா? படிச்சவன் செய்வானா? செய்ய மாட்டான், ஏன்னா அவனுடைய டிக்னிட்டி இடம் கொடுக்காது. படிக்காதவன் இங்க நல்ல வருமானம் வருது, ஓகே பிச்சை எடுத்தா என்ன அப்படின்னு அவன் பிச்சை எடுத்து 5,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். மாசம் 1,50,000 ரூபாய் ஆச்சு. இப்போ படிச்சவன் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 30,000 50,000 சம்பாதிக்க முடியும். அது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும். இவன் பகல் பொழுது மட்டும் பிச்சை எடுத்தா போதும், 5,000 ருபீஸ் வாங்கிட்டு ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தானாக்க அதை சேர்த்து சொத்தும் சேர்த்துருவான். இப்போ யார் கடைசியில வசதியா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் தான். ஆனால் அது கௌரவமா இருக்குமா? பிச்சை எடுத்து சம்பாதிச்சுன்னு சொல்ல முடியுமா உன்னால? ஸோ அது மாதிரி நிறைய கான்ட்ராவர்சிஸ் நிறைய இருக்குங்க ஐயா வாழ்க்கையில. அப்படியா? அடுத்தது என்ன சொன்னா பாருங்க, இப்ப நாங்கள் இந்த சிந்தனையை கேட்கறது விதாத்தியத்துல வந்ததெல்லாம் பெரிய புண்ணியம் செய்ததுன்னு சொல்லி ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. என்ன சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறபடியால் அங்க இப்ப ஒரு 10 பேர் கேட்டுட்டு இருக்கிறோம். இருக்கிறபடியினால அதுல கவலைப்படாம இருக்கும், அதை பற்றி யோசிச்சு. ஆனா நான் பார்த்தவர்கள் பெரும்பாலான படித்தவர்கள் வந்து இந்த அறிவில வர இல்லை. அவர்கள் வந்து ப்ரொஃபஷனலே போனாக்களும் அப்படியானாக்களும், ஆனா படித்தவர்கள். அவர்கள் வந்து இந்த படிக்காதவர்களை பார்த்து மனம் புரியும் கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரும்பாலான. ஆமா ஆமா, இயற்கை. ஏன்னா நம்ம இவ்வளவு தகுதி இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா ஒண்ணும் இல்லை, அவன் ஒண்ணும் இல்லாம இவ்வளவு சம்பாதிச்சிட்டானே அப்படின்ற போது வசதியான வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நாம எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிற ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வசதிகளை அவன் சர்வசாதாரணமா அனுபவிச்சுட்டு இருக்கிறான் பாக்குற போது மனசு கவலைப்படத்தானே செய்யும். அதுக்கு ஐயா அவர்கள் என்ன கர்ம வினை சொல்லி சொல்லாமோ? அப்படி கவலைப்படுறதுக்கு காரணம் அவர்களின் கர்ம வினை சொல்லலாமோ? கர்ம வினை மட்டுமில்ல, சமுதாய அமைப்பும் ஒரு காரணங்க ஐயா.
ஏன்னா சமுதாயத்துல வந்து இப்ப நான் சொன்னேன் பாருங்க, தெரு கூட்டுறவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளம். ஒரு வேடிக்கை என்னன்னா, நடந்த நிகழ்ச்சிங்கய்யா, கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சி. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. இந்த தெரு கூட்டுறவன்னு செலக்ட் பண்ற நியூஸ் கேட்டு ஒரு MBA கேண்டிடேட் வந்து குப்பை கொட்டுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தான். செய்தித்தாள் எல்லாம் ரொம்ப அடிபட்டது அந்த நியூஸ். ஏன் அப்படின்னு கேட்ட போது, நான் வெளியே போனா 10,000 சம்பளம் தரேன், நீ குப்பை கொட்ட 25,000 சம்பளம் தர, பணம் தான் ஏன் செலவுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு வேணும், எந்த தொழில் செஞ்சா என்ன, நான் குப்பை கொட்ட முடியாத என்ன, நான் குப்பை கொட்டுறேன் 25 சம்பளம் கொடுன்றான். அப்ப இவங்க என்ன பண்ணினாங்க, படிச்சவங்க எங்க வேலைக்கு வந்துட்டு அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு இவங்க எல்லாம் கொடி பிடிக்க, அதோட அது அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு வச்சுக்கங்க. ஸோ இருந்தாலும் ஒரு ஆள் அப்ளை பண்ணிட்டான், குப்பை கொட்டுற வேலைக்கு MBA படிச்சவன் அப்ளை பண்ணிட்டான். இது நடந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல. ஸோ அது மாதிரி அப்புறம் அவன் என்ன பண்ண யோசிப்பாருங்க, ரெண்டு கரெக்ட் தான் சொல்றீங்க லாஜிக்கும். ஸோ படிச்சு வேலைக்கு போய் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு குப்பை ஓட்டிட்டு போகிறது 25,000 ரூபா சம்பாதிக்கிறான். இதுல என்ன கௌரவம் இருக்கு, பணம் தானே செலவுக்கு வேணும்ன்றான் அவன். உண்மைதானே? இது போல பல நிகழ்ச்சிகள் இருக்குங்க. சமுதாயத்தை நம்ம அழைச்சி பார்க்குற போது நிறைய கேள்விகள் இருக்கும். எல்லாம் அழைச்சி பார்த்தோம்னா ஒரு சரியான ஒரு சமுதாய அமைப்பு, அரசியல்வாதிகளோ இல்லை மதவாதிகளோ இல்லை வந்து சமுதாய சீர்திருத்தவாதிகளோ மக்களுக்கு சொல்றது இல்லை. மக்களும் வந்து எதையும் புரிஞ்சு பின்பற்றணுன்ற அக்கறை இல்லை. எப்படியோ நாள் போனால் போதும், பொழப்ப நடந்தா போதுன்ற மாதிரி ஒன்றும் நினைப்பு இல்லாமல் இருக்கிறது. சரி, இன்னைக்கு நல்லா இரு, நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோபாவனை வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகம். அந்த தொலைநோக்கு பார்வை இங்கே கிடையாது. அதனால சிக்கல். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாளைக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் அழுகுறானுல்ல. நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம்னு சொன்னா, அப்போ வியாதி வந்தா கஷ்டம் வந்தா பேசாமல் இருக்க வேண்டியது தானே. அப்போ மட்டும் எதுக்கு மருத்துவமனை எங்கன்னு ஓடுறான்? ஸோ இது வந்து நல்லது நடக்கும்போது வந்தா பார்த்துக்கலான்றது, அது வர்ற போது தவிக்க வேண்டியது. அப்புறம் அவங்ககிட்ட போய் நீங்கள் வியாதி என்ன எத்தனைங்க முதியோர் காப்பகம், குழந்தைகள் காப்பகம்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அப்பப்போ ஃபோன் வரும், சார் குழந்தைக்கு கேன்சர் வந்துச்சு, சர்ஜரி பண்ணோம், ஏதாவது பணம் கொடுங்கம்பாங்க. இவங்களும் யாரை டார்கெட் பண்ணுறாங்க? நடுத்தர குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் 10 பேர் ஃபோன் பண்ணி இதே மாதிரி புலம்புவாங்க. எப்படி ஒன்று ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னா சும்மா ரேண்டமாக போட்டு பார்த்தேன் சார் அப்படிம்பாங்க. இது பொய். ஒரே ரூமில் உட்காந்துட்டு 10 பேர் 10 நம்பர் வச்சுக்கிட்டு எவன் காசு கொடுக்குறானோ அவனை வாங்கி இது ஒரு பொழப்பு நடக்குதுங்க இந்தியாவில். ஸோ ஏமாற்று வேலைகளுக்கு மனசாட்சியே கிடையாதுங்க இங்கே எல்லாம். அதனால இப்போ நான் யாருக்கும் உதவி செய்வதே இல்லை. முதல்ல கொடுத்துட்டு இருந்த கடைசியில் பார்த்தா இது மாதிரி சிக்கல் வருது. எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்றைக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னா அடுத்த நாள் 10 பேர் எப்படிங்க ஃபோன் பண்ணுவாங்க? எப்படி செய்தி போகும் மற்றவங்களுக்கு இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பார்த்தா ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு 10 பேனர் வச்சுக்கிட்டு நம்ம மனிதாபனத்தை காசாக்குறான், வசதியா வாழ்றான். சரியாதுங்க. ஸோ நம்ம இப்படியெல்லாம் புண்ணியம் வேண்டாம், விட்டுற வேண்டியதுதான் அந்த புண்ணியத்தை. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. காமடன். இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. இன்றைய குருவன்கள் பாகம் 25 வகுப்பை சிறப்பாக தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,